வணக்கம் நேயர்களே. இன்றைய கதையின் தலைப்பு தோழன் தோழி. கதைக்கு போகலாம் வாங்க. 20 வருட நட்பு காலங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருந்தது. வரைமுறையுடன் தோழிக்காக நேரத்தை செலவிடுவதிலும் அவளுக்கு ஒன்று என்றால் ஓடி வருவதிலும் அஜயை தவிர வேறு யாரு? தன் தோழி ஷாலினிக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்த பயணத்தொடரில் அவிழ்க்க முடியாத முடிச்சாக விழுந்து விட்டது அவளது 3 முடிச்சு கதை. நட்பிற்கு இலக்கணமாக இருந்த இரு உயிர்களை வேரோடு தகர்க்க திட்டமிட்ட மாப்பிள்ளை வீட்டாரின் செயலில் மனமுடைந்தாள் அவள். அதை அஜயிடம் எப்படி புரிய வைப்பது என்ற மனநிலையில் ஒரு மாலை பொழுதில் தேநீர் கடையில் சந்திக்க விரும்புவதாக குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள். அவனும் செல்ல இருவரின் மௌனம் அரை மணி நேரம் ஆக்கிரமித்து விட்டது. ஷாலினி, நீ என் தோழி. உனக்கு தெரியாமல் இல்லை, நமது தூய நட்பை அசிங்கப்படுத்த ஆரம்பித்து ரொம்ப நாளாகிவிட்டது. இதயத்தில் எந்த ஒரு தவறான எண்ணமும் நம்மிடம் இல்லை. அப்புறம் என்ன, நீ பெரிதுபடுத்தாதே. நமது எண்ணங்களில் தெளிவு இருக்கும்போது அடுத்தவர்களின் தவறான விமர்சனங்களால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவோ விலகவோ தேவையில்லை. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளும் நெருங்கிய தோழர்களாக வருவதற்கு இன்றைய சூழ்நிலைகள் சாதகமாகவே உள்ளது. அதை கூடாது என்று சொல்வதற்கு நமக்கு ஏது உரிமை? நீ மனதை போட்டு குழப்பிக்காதே. எல்லாம் காலப்போக்கில் மாறிவிடும். நீ பத்திரமாக வீடு போய் சேரு. நான் கிளம்புகிறேன் என்றான் அஜய். அவளின் மௌனம் வீடு வரை தொடர்ந்தது. அன்று மாலை கணவரின் வருகைக்காக வாசலுக்கு வருவதும் போவதுமாக இருந்த அவளின் கைபேசி ஒலிக்க புது எண்ணில் ஆர்வமாய் காதில் வைத்தாள் ஷாலினி. நான் ரேஷ்மா, அஜித்தின் மனைவி. ரெஜினை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறோம், உடனே வந்துருங்க என்று தொடர்பை துண்டித்தாள். பரபரப்புடன் மின்னல் வேகத்தில் பறந்தாள் மருத்துவமனைக்கு. போன பிறகுதான் தன் கணவன் விபத்தில் மாட்டிக்கொண்டார் என்று தெரிந்தது. அவருக்கு தேவைப்பட்ட இரத்தம் ரேஷ்மா உடையது என்பதை அறிந்த ஷாலினி நன்றியுடன் கண்ணீர் சிந்தினாள். உங்கள் திருமணத்திற்கு வந்தது எப்படி இருக்கீங்க என்று அக்கறையுடன் நலம் விசாரித்த ரேஷ்மாவின் அன்பில் மகிழ்ந்த நேரம் அது. அஜய் மருத்துவரிடம், இந்த விஷயம் 4 பேருக்கு மட்டும் தெரிந்ததாகவே இருக்கட்டும், ரெஜினுக்கு தெரிய வேண்டாமே என்றவரின் நல்லெண்ணத்தை பார்த்து வியர்ந்தவள் நன்றியுடன் முகத்தில் புன்னகை பூத்தாள். வேகமாக எங்கள் காரை முந்த பார்த்தபோதுதான் இந்த விபத்து. சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்ததால் உயிருக்கு ஆபத்தில்லாமல் போனது. இனி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தைரியமாக போய் பாரு. என்னை பார்த்தால் ரெஜினுக்கு கோபம் கண்டிப்பாக வரும். நாங்கள் கிளம்புகிறோம் என்றான் அஜய். கணவரின் உயிருக்கு மறுபிறப்பு கொடுத்த தோழனின் உயிரை நினைத்து பெருமைப்படுவதா? கணவனின் கேவலமான புத்தியில் மாட்டிக்கொன்று நாள்தோறும் நட்பை கொச்சைப்படுத்துவதா? சுற்றத்தாரின் நம்பிக்கை இல்லாத பார்வையில் காலத்தை கடத்துவதா என பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் கனமான இதயத்தோடு கணவனை கைத்தாங்களுடன் வீட்டுக்கு அழைத்து சென்றாள் ஷாலினி.